கிறிஸ்து இயேசுவிற்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்நேரத்தில் வலையொலியின் மூலமாக மாராநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் தினசரி தொகுப்பில் இணைந்திருக்கும் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். கொஞ்சம் நேரமாவது தூங்கக்கூடாதா என்று கெஞ்சி கேட்ட மனைவி மார்கரி பவுஸ் அவர்களுக்கு பதில் சொல்லுவது, என் நாடு ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நான் எப்படி தூங்க முடியும் என்று பதில் சொன்ன ஜான் நாக்ஸ் மிஷனரி. ஸ்காட்லாந்து தேசத்தின் எழுப்புதலின் கனல். இவரது பிறப்பு 1514 ஆண்டு ஹேடிங்டன் என்னும் இடத்திலே பிறந்து இன்று உலகம் இவரை பற்றி பேசும் வண்ணம் மிஷனரியாய் செய்த நிகழ்வுகள் என்ன? அதில் ஒரு சிலதினை பார்ப்போம். அன்பர்களே, நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நமக்காக நம்மை சுற்றி இருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், சுற்றம், நட்பும் ஆக அவர்களுக்காக ஜெபித்திருப்போம். ஆனால் இந்த மனிதரை பாருங்கள். என் நாடு ஆண்டவரே, இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் நான் மடிந்து போகட்டும் என்று கதறி கதறி முழங்காலிலே நின்று பல மணி நேரம் ஜெபிப்பாராம். அந்த அசைக்க முடியாத வைராக்கியமான ஜெபத்தை கேட்டு தேவன் ஸ்காட்லாண்டை அசைத்தார். ஜான் நாக்ஸ் கேட்ட விதமாக அவரிடம் ஸ்காட்லாந்து தேசம் கிடைத்தது. பிரியமானவர்களே, ஜான் நாக்ஸின் ஜெபம் ஏக்கமான ஜெபம். தன் தேசத்திற்காகவும் தன் ஜனங்களின் மனமாறுதலுக்காகவும் ஒவ்வொருவரும் ரட்சிப்பினை கண்டடைய ஏறெடுக்கப்பட்ட விசுவாசமுள்ள ஜெபம் இன்று நம்மிடத்திலே இருக்கின்றதா என்று சோதித்து பார்ப்போம். ஸ்காட்லாந்து தேசத்தின் ராணி மேரி குயிசி என்று அழைக்கப்படுகின்றார். இவர் கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்தாராம். இவர் இரத்த வெறி பிடித்த மேரி என்று மக்கள் இந்த ராணியை அழைத்தார்களாம். பாருங்கள், இந்த ராணி ஜான் நாக்ஸ் என்கின்ற மிஷனரி முழங்காலிலே நின்று ஜெபிக்கும் பொழுது என் சரீரமெல்லாம் தீப்பற்றி எரிவது போல் வேதனை உண்டாகுகிறது என்று சொல்லி நடுநடுங்கி போவாராம் அந்த ராணி. தேவ பிள்ளையாய் இருக்கின்ற நாமும் சில வேளைகளில் பிதாவினிடத்தில் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது உயர் அதிகாரிகள் அசைக்கப்பட்டு தொடப்பட்டு நாம் வேண்டிக் கொள்ளும் விதமாக தேவன் அவர்களிடத்திலே கிரியை செய்வார். அப்படிப்பட்ட ஜெபம் செய்யும் போது பரலோக தேவதூதர்களின் சேனை நம்மோடு இருக்கும். ஆவி நமக்காக எவ்வளவாய் பரிந்து பேசுகிறது. ஆகவே தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை ஆதரிக்காமல் தன் வாயால் வெளிப்படுத்த முடியாத இடைவிடாத பெருமூச்சுக்களுடன் நமக்கு பெரிதும் பரிந்து பேசுகிறார் என்று பவுல் ரோமாபுரியருக்கு சொன்ன வசனத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதை ஆசைப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்குண்டு. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவதோ அல்லது ஜெபிப்பதோ அல்ல, ஆனால் அவர் நம் மனதை தூண்டி விடுகிறார். ஜெபிக்க ஒரு ஆசையை அல்லது தைரியத்தை தருகிறார். மேலும் நாம் பிரித்தெடுக்கப்படும் போது அல்லது அதிலிருந்து இழுக்கப்படும் போது துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்று ஜெபத்திற்காக உங்கள் மனதை அசைக்கட்டும். ஒரு தனிப்பட்ட மனிதரின் ஜெபம், ஜான் நாக்ஸின் ஜெபம் ஒரு நாட்டையே ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியும் என்றால் நீங்களும் சரி, நானும் சரி. அப்படி ஜெபித்தால் நாம் ஜெபிக்கின்ற தேசம் ரட்சிக்கப்படும், ஒரு அசைவை சந்திக்கும். ஜான் நாக்ஸின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பலனளிப்பார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆகவே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம் வாழ்விலே ஜெயம் காண்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக இன்னொரு மிஷனரி வரலாறினை வருகின்ற நாட்களிலே நாம் தினசரி தொகுப்பின் மூலமாக கேட்கலாம். தேவனுக்கே துதி உண்டாவதாக. ஆமேன்.